யுஷ்மத் அப்படின்னா உங்கள்னு அர்த்தம், அவ்வளவுதான். புரியுறதா? ஓகே. அப்போ சரி நம்ம கேட்கலாம், என்ன சுவாமி இது எங்கள் உங்கள்னு ஒரு வார்த்தையா அப்படின்னா, ஆமா. எங்கள் அப்படின்னா எங்களை பற்றி கூறுவதற்காக ஒரு சப்தம். அது அஸ்மத் சப்தம். சரியா? சரி சார். உங்களை பற்றி கூறுவதற்காக ஒரு சப்தம். அது யுஷ்மத் சப்தம். புரியுறதா? புரியுது. அப்போ அப்போ அந்த யுஷ்மத் அப்படின்றத வச்சுட்டு இந்த யுஷ்மத் அப்படின்றத நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகே. நீங்க நீங்க அந்த நீங்க ஸ்பெல்லிங் சொன்னது உடனே மைண்ட்ல வருது. நீங்க எங்கேயான எழுதும் போது யூஷ்மது அப்படின்னு நீங்க பஞ்சமி விபக்தி பகுவஜனத்துல போட்டீங்கன்னா தப்புன்னு போட்டுருவாரு வாத்தியார். புரியுறதா? ஓகே ஓகே. அந்த ஸ்பெல்லிங் சொல்லி கொடுத்தது இப்ப ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கு, கரெக்டா இருக்கு. சரியா? ஓகேவா? ஸ்பெல்லிங்ல எங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு, அதனாலதான். ஆமா ஆமா ஆமா. இது வேற அது வேற. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்ப இதுல இந்த இந்த யுஷ்ம சப்தத்துல வேற என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? இல்ல சம்போதன பிரதமா எங்க சுவாமி இருக்கு? இது ஏன் நம்ம சம்போதன பிரதமா சொல்ல போறோம்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து வராதா? ரைட் ரைட். ஓகே. இப்ப நீங்க வந்து புரியுது புரியுது. இதை கூப்பிட முடியாது. சம்போதன பிரதமா நம்ம வந்து ஆஹ்வானம், ஆஹ்வானம் கூப்பிடுதல், கூப்பிடுதல் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்ல போறோம். சரியா? அப்போ நான் கூப்பிடும் போது என் எதிர்க்க ஒரு பையன் இருக்கான், ஏ நீயே அப்படின்னு கூப்பிட போறது இல்லையே. கரெக்டா? கரெக்ட். அப்போ அதுக்கான சம்போதன பிரதமான கிடையவே கிடையாது. இதுக்கு மட்டும் இல்ல, சர்வநாம சப்தங்கள் எதுக்குமே சம்போதன பிரதமா கிடையாது. நீங்க அது சஹ தௌதே தம் தௌதான்னு அதுவா இருந்தாலும் சாதே தாஹா தத்து தேதானி கிம்கே காணி கஹ கௌகே யஹ யௌயே எதுக்குமே வந்து சம்போதன பிரதமா விபக்தியே கிடையாது. சரியா? கரெக்ட். ஓகேவா? புரியுறதா? புரியுது புரியுது. சரி சுவாமி, ஒண்ணு இந்த யுஷ்ம சப்தத்துல எனக்கு ஏதோ டவுட் இருக்கு சுவாமினா, யாராவது கேட்கறதா இருந்தா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? சந்தேகம் ஏதா இருக்கா? resources for the project. இல்ல ஜி, புரியுது. சரி, அடுத்தது அவ்யய பதானி. அவ்யய பதானி நம்ம பார்த்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? இருக்கு சுவாமி, ஆனா ஞாபகம் தான் இருக்கே தவிர இது ஞாபகப்படுத்த முடியாது. சரி சரி சரி. இப்போ அத்ர ச ந அபி சதா சர்வதா இதனுடைய மீனிங் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்ரனா இங்கே, ஹியர். தத்ரனா இதெல்லாம் இருக்கா? அண்ட் இருக்கா? நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது. சரி, இந்த இந்த அவ்யய பதங்கள் ஞாபகம் இருக்கா? ஒன்னு ஒரு தடவை பார்க்கணுமா? ஞாபகம் இருக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஞாபகம் இருக்கு. சரி, அடுத்தது அவ்யய பதானி தத்ர சர்வத்ர பிராதஹ சாயம், சாயம் பிராதஹ பிரதிதினம் ததஹ அத அதஹ யதஹ அத ஏவ. அதுக்கப்புறமா வந்து வா அத்தவா பரம் கிந்து பரந்து அத்ய அதுனா இவ ஏவ உச்சைஹி ஏவம் பிராயஹ புனஹ புரதஹ சனைஹி சம்யக் சத்யஹ ததா கதா. அதுக்கப்புறமா வந்து குத்ர கதம் குதஹ கிமர்த்தம் கிமிதி. எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு, நீங்க ஒரு தடவை பாருங்க. பார்த்துட்டு சுவாமி நீங்க இந்த ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க, அந்த 41 ஒரு டெஸ்ட் வச்சா தான் ஞாபகமா வர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா நான் டெஸ்ட் வைக்கிறேன். இதுக்கு வந்து இதுவும் இருக்கு, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் கூட இருக்கு. நீங்க அதெல்லாம் லெசன்ல வாசிக்கும் போது கத்துப்பீங்க. சரியா? புரியுறதா? புரியுது. சரி சரி சரி. இப்போ சுவாமி அவ்யய பதம் ஒண்ணு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நான் பண்றேன். கொஞ்சம் ஸ்லோவா போலாமே, ஏன்னா இது ஒண்ணு ஒண்ணா எழுதிட்டுருவேன். சரி, நோ ப்ராப்ளம். அப்போ வந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ முதல்ல இப்படி போலாம். முதல் அவ்யய பதம் அத்ர. நான் ஒரு டெஸ்ட் வச்சுட்டே வரேன், யார் அந்த டெஸ்டுக்கெல்லாம் பதில் சொல்றான்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அத்ர. அத்ரனா இங்கே, ஹியர். சரியா? இந்த அத்ர அப்படின்ற சன்ஸ்கிரிட் வேர்டுக்கு யாரால வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும் ஜி. வெரி குட். ஃபர்ஸ்ட் சான்ஸ் கோஸ் டு ரகுநாதன் சுவாமி. ராமஹ அத்ர அஸ்தி. வெரி குட். ராமஹ அத்ர அஸ்தி. ராமஹ அத்ர அஸ்தி அப்படின்னா ராமன் இங்கு இருக்கிறான். ஓகேவா? ஓகே, வெரி குட். 10 out of 10. அடுத்தது ச. ச வச்சு சொல்ல வேண்டியவர் ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி. ராமக கிருஷ்ணக ச அத்ர அஸ்தி. பாத்தீங்களா?
ராமஹா கிருஷ்ணஹா ச அத்திரன்னு சொல்லிட்டு அஸ்தின்னு சொல்லலாமா? சந்தி. இல்ல அஸ்தின்னு வராது. இருக்கிறார்கள். ஸ்தகவா? சந்தி. ஸ்தக, ரைட். ராமஹா ஸ்தக, கிருஷ்ணஹா ச அத்திர ஸ்தஹா. ஸ்தஹானா இருக்கின்றனர். சரியா? ரெண்டு இருவர் பேரும் இருக்கின்றன. இருவர். இருவர் இருக்கின்றனர். அப்போ இருவர் அப்படின்னு வந்த உடனேவே ஸ்தஹான்றது தான் யூஸ் பண்ணணும். புரியுறதா? ஓகே. சுவாமி இதெல்லாம் எப்ப எடுத்தீங்க இந்த ஸ்தஹாலாம்? எனக்கு நோட்ஸ்ல இல்லையே. இல்ல சுவாமி, இது எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஓ, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தாத்துக்கள்னு ஆமா வாசிச்சோம். ஆமா ஆமாம். அந்த தாத்துக்கள்ல ஒரே நிமிஷம். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். இது பாருங்க. இங்க நமதி நமதஹான்னு சொல்றோமா இல்லையா? ஆமா. அதே மாதிரி அஸ்தி ஸ்தஹா அதுதான் அவர் சொன்னார். அஸ்தி அஸ்தஹாவா? ஸ்தஹா ஸ்தஹா. ஸ்தஹா. ஓகே. சரியா? அது அது என்னன்னா ஒரு ஒரு கம்பேரிசன் வச்சுன்னு சொல்றது. இப்போ இப்போ நான் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டதி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப த்விவச்சனத்துக்கு என்ன வரும் அப்படின்னா நீங்க அதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க. பட்டதி பட்டதஹா. லிகதி சொல்றேன், அந்த லிகதிக்கு த்விவச்சனம் கேட்கிறேன், லிகதஹா. கிரீடத்தின்னு சொல்றேன், அதனுடைய த்விவச்சனம் கேட்கிறேன், கிரீடதஹா. புரியுதா? புரியுது. சோ அஸ்தி ஸ்தஹா சந்தி இதுதான் வந்து அந்த தாத்து. சரியா? ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? கிரீடத்தி ஒன் செகண்ட் சுவாமி. அதாவது ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் மாதிரி அதே தானே? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே புரியுதா? புரியுது. சரி சுவாமி இதுலயும் கொஞ்சம் டெஸ்ட் வைக்கணும் சுவாமி. இது நடக்கிறது, சிரிக்கிறது, ஓடுகிறான் இதெல்லாம். கண்டிப்பா வைக்கிறேன் சுவாமி, கண்டிப்பா வைக்கிறேன். ஏன்னா இது வந்து மனசுல நிக்கல, ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, திரும்பி ஒரு தடவை கோத்ரூ பண்ணலாமா? இல்ல கோத்ரூ பண்றது இல்ல, அதாவது நாங்க படிக்கணும், நீங்க டெஸ்ட் வைக்கணும். கண்டிப்பா வைக்கிறேன், கண்டிப்பா வைக்கிறேன். கரெக்ட். ஸ்ரீனிவாசன் சார் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதே அப்படி சொல்றாரு அவர். வெரி குட், கரெக்ட். வெரி குட். வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கு சுவாமி ரெண்டு பேருக்கும். இல்ல இல்ல இது வெரி புவர் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி. அதெல்லாம் இல்ல நத்திங். இல்ல புவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. என்ன ப்ராப்ளம்னா வீக்கெண்ட் மட்டும் தான் அதுல உட்கார்றேன் நானு. அதனால நிறைய மிஸ் ஆகுது, நிறைய மறந்து போறது. கரெக்ட் கரெக்ட். சாரி, நான் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன். சாரி. கரெக்ட். சரி, அத்தரை சொல்லியாச்சு, சொல்லியாச்சு. சரி, மூணாவது லக்ஷ்மி மா சொல்லணும். ந இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ந அத்ர விருக்ஷஹ ந அஸ்தி. வெரி குட். அத்ர விருக்ஷஹ ந அஸ்தி. இங்கு மரம் இல்லை. இதான் there is no tree here. அவ்வளவுதான். புரியுறதா? புரியுது சுவாமி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, நாலாவது அபி. இந்த அபிக்கான எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியது சுபாஷினி அம்மா. அப்பி ராமனும் செல்கிறான், ராமனும் கூட செல்கிறான். ராமஹ ஆ, கிருஷ்ணஹ ச. இல்லம்மா, ராமஹா கிருஷ்ணஹான்னு போட வேண்டாம். ராமஹா அப்பி டைரக்டா போடலாம். ராமனும் கூட செல்கிறான், அப்போ ராமனும் கூட, ராமன் கூட, அப்போ ராமஹா அப்பி. கச்சதி கச்சபி. கச்சதி தான், கச்சதி. ராமஹா அப்பி கச்சதி. கச்சதி. புரியுறதா? புரியுது. வெரி குட், வெரி குட். அடுத்தது சதா. எப்பொழுதும் படி. எப்பொழுதும் படி. சதா பட. சதா பட. சதா பட. புரியுறதா? நான் சொல்றது புரியலையா? புரியுது. சர்வதா பட்டனாலும் அதே வார்த்தை மீனிங் தான். ஆமா ஆமா, சரியா?
அடுத்தது போலாமா? போலாம். சதா எழுதிட்டீங்களா? எழுதிருந்தேன் சுவாமி, எழுதிருந்தேன். ஓகே, வெரி குட். அடுத்தது சர்வதா. எப்போதும் உண்மையை பேசு. எப்பொழுதும் உண்மையை பேசு. சர்வதா. சத்தியம் வத. வெரி குட் லட்சுமிமா, வெரி குட். சர்வதா சத்தியம் வத. புரியுறதா? ஓகே. புரியலையா யாருக்காவது? நம்ம தமிழ்ல அந்த சதா சர்வ காலமும் படிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்றோமே, ஆமா, சதா அதுவும் சர்வ. இது ஒண்ணு. ஆமா, அந்த ரெண்டுமே வருது இல்லையா ஜி? அப்ப அந்த சதாவும் வருது சர்வதாவும் வருது. ஒண்ணு நன்னா சொல்றீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல நாம அந்த சதா சர்வ காலம் படிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ்ல பேசுவாங்க இல்லையா? இல்ல சுவாமி, நீங்க ஏன் சதா சர்வகாலம்னு சொல்றீங்க? சதா சர்வதானே சொல்லுவோமே தமிழ்ல. ஓ, சதா சர்வதா இவனுக்கு இதேதான் சுவாமி வேலைன்னு சொல்றது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சதா சர்வதா ரெண்டுமே சம்ஸ்கிருத பதங்கள் தான். எப்போதும் தான் அதுக்கு என்னுடைய மீனிங். சரியா? ஒரு எம்சைஸ் கொடுக்குறோம் இல்லையா ஜி? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரி, அடுத்தது தத்ர. தத்ர இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியவர் ராமானுஜம் சுவாமி. கிளாஸ் முடிச்சு வந்தேன். வெரி குட், நல்ல விஷயம். கிளாஸ் தாமரத்துல நடத்துற கிளாஸ் ஆரம்பிச்ச விஜயராமன் சுவாமி. வெரி குட் வெரி குட். தத்ர. தத்ர இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும். தத்ர ஏழாவது. தத்ரக்கு எக்ஸாம்பிள் சொல்லும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் சென்டர். ஆமா, புரியல எனக்கு. ஒண்ணு இல்ல சுவாமி, ஏழாவது வேர்டு தத்ரன்னு எழுதியிருக்கா இல்லையா இங்க? வரல என்னது? வரலையா? ஆமா, எனக்கு வரல இன்னும். சரியா, சரி, ஓகே, பரவாயில்ல. ஸ்ரீனிவாசன் சுவாமி தத்ரக்கு எக்ஸாம்பிள் சொல்லும். சுவாமி எனக்கு நான் இதை ஸ்கிப் பண்றேன். ஏன்னா இப்ப வந்து இருக்கிறான்னு என்ன சுவாமி சொல்லணும்? அது பேசிக்கலி தத்ர ராமஹா இருக்கிறான்னா எப்படி சொல்றது? அதுதான் அஸ்தி. அஸ்தி. ஓகே, ராமஹா தத்ர அஸ்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, ராமன் அங்கு படிக்கிறான். அதுதான் அந்த வேர்டு எனக்கு கரெக்டா தெரியல, அதுதான் ஞாபகம் வரல. பரவாயில்ல, ராமன் அங்கு படிக்கிறான். அவ்வளவுதான். இல்ல பட்டத்தியா படிக்கிறான். ஓகே, படா மீனிங் இருக்கு, அது படிக்கிறேன். அது நான் படிக்கிறான் பட்டதி. ஓகே ஓகே, சரியா? ஓகே. சரி, அடுத்தது சர்வத்ர போலாமா? காற்று எங்கும் இருக்கிறது. காற்று எங்கும் இருக்கிறது. காற்று எங்கும் இருக்கிறது. வாயுஹு சர்வத்ர அஸ்தி. சர்வத்ர அஸ்தி. அவ்வளவுதான். வாயுஹு சர்வத்ர அஸ்தி. வாயுஹு சர்வத்ர அஸ்தி. புரியுதா? புரியுது. வெரி குட் வெரி குட். அடுத்தது காலையில் எழுந்திரு. காலையில் எழுந்திரு. அவ்வளவுதான். பிராதஹ உத்திஷ்ட. பிராதஹ உத்திஷ்ட. அவ்வளவுதான், உத்திஷ்ட மட்டும்தான். அவ்வளவுதான். ஓகே, பிராதஹ உத்திஷ்ட. சரியா? நம்ம இந்த சுப்ரபாதத்தெல்லாம் கேட்டிருப்போமே இந்த வார்த்தைய. உங்கள்ட்ட கேட்கணும்னு வந்தேன் இப்பதான். கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த அப்படின்னு சொல்லி வருது. அது வந்துட்டு இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதேதான். சரியா? ஓகே. அடுத்தது மாலையில் விளையாடு. மாலையில் விளையாடு. சாயம் கிரீட. அவ்வளவுதான், வெரி குட். சாயம் கிரீட. சாயம் கிரீட. வெரி குட் வெரி குட் வெரி குட்.